பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நினைத்தது கேட்டது கிடைக்கும். ஆதார வசனம் யோசுவா 14ஆம் அதிகாரம் 10-13 வரை. கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாக இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். யோசுவா காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். இந்த வசனத்தின் வரலாறு என்னவென்றால், காலேபு யோசுவா 2 பேர் மட்டும்தான், இந்த 12 பேரில் இந்த 2 பேர் மட்டும்தான் பாசிட்டிவாக சொன்னவர்கள். அன்று கர்த்தர் மோசேக்கு காலேபுக்கு அந்த மலைநாட்டை கொடு என்று சொல்லியிருந்தார். அவனுக்கு அப்போ காலேபுக்கு வயது 40, இப்பொழுது வயது 85. இப்பொழுது கானானுக்கு இப்போ மோசே இல்லை. ஆனால் யோசுவாவிடம் அவன் சொல்லுகிறான், எனக்கு இப்படி வாக்கு இருக்கிறது. மோசேயிடம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அது மோசே எனக்கு சொன்னார், அது உமக்கும் தெரியும், எனக்கு கொடு என்று கேட்டான். 45 ஆண்டுகள் கழிந்து கேட்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த மலைதேசம்தான் எப்ரோன். பராக்கிரமசாலிகளே, ஆண்டவரின் பிள்ளைகளிடையே வெளியில் இருப்பவர்களைப் போலவே ஒரு பொதுவான மனநோய் பெரும்பாலானவரிடத்தில் உள்ளது. இந்த நோய் தம்மிடம் இருப்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தை குறித்த வருத்தம், எதிர்காலத்தை குறித்த பயம், இந்த இரண்டும் மேலோங்கி நிற்கும்போது தற்போது கையில் இருக்க நிகழ்காலத்தை விட்டு விடுகிறார்கள். கடந்த காலத்திற்குள் போய் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நடந்தது நடந்ததே. பாடுகள் அநேகம் இருந்திருக்கலாம். யாருக்கு பாடு இல்லை? யாருக்கு உபத்திரவம் இல்லை? அவைகள் கற்றுக் கொடுத்த பாடங்களை பொக்கிஷமாக கையில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்துக்குள் குறித்த நிச்சயம், எதிர்பார்ப்பு, இப்படித்தான் இருப்பேன் என்று தேவ வார்த்தையின் அடிப்படையில் நல்ல சிந்தையோடு கையில் இருக்க நிகழ்காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இது நீங்கள் தான் செய்ய வேண்டும். இது யாரோ ஒருத்தர் நமக்காக செய்ய மாட்டார்கள், நாம் தான் செய்ய வேண்டும். இது நம் கையில் தான் இருக்கிறது. கர்த்தர் 3 காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர். எல்லாவற்றையும் சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:28. கடந்த காலத்தில் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நாம் இழந்தது, நஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது, அவமானப்பட்டது, தவறு செய்தது, அதை எல்லாவற்றையும் எடுத்து நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பேன் என்கிறார். அது அவரால் தான் முடியும். கடந்த காலத்தை நாமோ பிசாசோ சூழ்நிலையோ கெடுத்து போட்டிருந்தால் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றுகிறவர், இருளை வெளிச்சமாக்குகிறவர் மாற்றி தருவார். யாருக்கு தருவார்? எனக்கு தருவார் என்று நிச்சயம் உள்ளவர்களுக்கு. எதிர்காலத்தை குறித்த பயமில்லாமல் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எதிர்காலத்திற்குள் நான் நுழையும் முன்னே என் கர்த்தர் அங்கே நிற்பார் என்ற விசுவாசம் உள்ளவர்களுக்கு, என்னை தலையாக்குவார், நான் மேலாவேன் என்ற எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கு, இன்றைய நிர்காலத்தில் எது கைக்கு நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு உண்மையோடு செய்பவர்களுக்கும், இதையெல்லாம் நினைத்து உள்ளான மகிழ்ச்சியை, நிச்சயத்தை வெளியிலே பேச்சிலும் செயலாலும் மகிழ்ச்சியை காட்டுபவர்களுக்கே செய்வார். நடக்கும், நிச்சயம் நடக்கும். வயதாகிவிட்டது, ரிட்டையர்ட் ஆகிவிட்டோம், இன்னும் காலம் போக போக தளர்ந்து விடுவோம். யார் நம்மை மதிக்க மாட்டார்கள். அவங்களுக்கு இவங்களுக்கு வந்தது போல் நமக்கு நோய் வந்துவிட்டால் இவர்களெல்லாம் பார்க்க மாட்டார்கள். நம்ம நிலை எப்படியோ என்று மனதில் புலம்பிக் கொண்டு ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு இருந்தால் அப்படியே தான் நடக்கும். ஏனெனில் நீங்களே உங்கள் எதிர்காலத்தை வரைந்து விட்டீர்கள். அதையே உற்று பார்க்கிறீர்கள், தியானிக்கிறீர்கள், அதையே எதிர்பார்க்கிறீர்கள். அப்படியே தான் ஆகும். பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அவனுக்கு பயந்தபடி நடந்தது என்று வேதத்தில் இருக்கிறது. ஏசாயா 65:20 சொல்லுகிறது, 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். கேட்டீர்களா? யாருக்கு சொல்லப்பட்டது இந்த வார்த்தை? ரட்சிக்கப்பட்ட நம்மளுக்கு. சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது முதிர் வயதிலும் வாலிபத்தை போல. கர்த்தர் சும்மாவா இதை எழுதி கொடுத்தார்? ஏன் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது?
நான் 100 வயதுக்கு மேலாக இருப்பேன், அப்போதும் வாலிபனைப் போல இருப்பேன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், கடைசி வரை பலவானாக இருப்பேன் என்று சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியுங்கள். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி எது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்பதில் ஒரு டிசிப்ளினை வையுங்கள். எதை சிந்தையில் விதைக்கிறீர்களோ அதையே நினைப்பது, தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது, அதுதான் வளர்ந்து நிற்கும், விளைந்து நிற்கும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும் முன்னே அவன் என்ன பேசினான் என்பதை வாசித்து பாருங்கள். அதில் முக்கியமானது வசனம் 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தால் ஈட்டியால் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது, உங்களை இன்று என் கையில் அவர் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். போவதற்கு முன்பாக சின்ன பையன், அவனுக்கு எந்த ட்ரெயினிங் கிடையாது, பெரிய பட்டயம் கிடையாது, 5 கூழாங்களைத்தான் கையில் வைத்து கொண்டிருக்கிறான். அடைந்தானே வெற்றி. என்ன செய்வேன் என்று சொன்னானா அப்படியே செய்தானே. கர்த்தர் என்ன செய்வார் என்று அறிக்கையிட்டானா அப்படியே செய்தாரே. நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், எதை வைத்து இப்படி சொல்லுவது, அப்படி சொல்லி நடக்காமற் போனால் என்ன செய்வது, அப்போ ஏமாந்து போய்விடுவோமே, வெட்கப்பட்டு போய்விடுவோமே, எதற்கு இதையெல்லாம் வீராவேசமாக சொல்லி பின் வெட்கப்படுவது என்றால் அப்படித்தான் நடக்கும். நோகம் இல்லாமல் நோம்பி கும்பிட முடியாது. நமக்கு பி பிளான் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பிளான், அது கர்த்தருடைய பிளான், கர்த்தருடைய சித்தம், அவ்வளவுதான். நடத்துவார், தெரியாது எனக்கு எப்படி என்று, ஒரே வார்த்தை, நடத்துவார். யோபுவின் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். சகலத்தை இழந்தான், ரோட்டுக்கு வந்து விட்டான், கொட்டாங்குச்சியை வைத்து சரீரத்தை சொரிந்து கொண்டிருக்கிறான். அப்படியா நாம் இருக்கிறோம்? அந்த நிலையில் அவன் வாயின் வார்த்தையை நீங்கள் பாருங்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கல அதிகமாய் காத்து கொண்டேன் என்கிறான். எனக்கு குறித்திருக்கிறவரை நிறைவேற்றுவார் என்கிறான். நான் அவரை கண்களினால் பார்ப்பேன், என் சொந்த கண்களினால் பார்ப்பேன் என்கிறார். யோபு 23:12-14 வாசித்து பாருங்கள். அப்படியே நிறைவேற்றினாரே. உங்களது வாயின் வார்த்தையின்படி நடக்க கடவுது, உன் விசுவாசத்தின்படி நடப்பதாக என்றுதான் கர்த்தர் சொன்னார். நடந்ததே. 4 சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. அவர் மாறவே மாட்டாருங்க. அன்று ஆபிரகாமுக்கு செய்து இன்று உங்களுக்கு செய்வார், அன்று யோசேப்புக்கு செய்வது இன்று உங்களுக்கு செய்வார். ஏன் செய்ய மாட்டார்? அவர் செய்ய மாட்டேன் எங்கேயாவது எழுதி கொடுத்திருக்கிறாரா? நான் மாறாதவர் என்று தானே சொன்னார். மல்கியா 3:6 வாசித்து பாருங்கள். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் உன் நினைவாக இருக்கிறேன், உனக்கு முன்பாக போயிருக்கேன், என்ன இதற்கு மேலே என்ன வேண்டும்? வார்த்தையில் செயல்படுவதில், அன்பு செலுத்துவதில் மாறாதவர். அன்று நடத்தினவர் இன்றும் நடத்துகிறார், என்றும் நடத்துவார். என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். என் வேலை இப்போ இருக்கிற சம்பாத்தியத்தை வைத்து நான் ஒன்றும் திட்டம் போடவில்லை, அவர் கையில் இருப்பதை வைத்து நான் திட்டம் போடுகிறேன் என்று சொல்லுங்கள். வருமான சுபாவம் தெய்வத்திற்கு பயந்து நடத்த நாளுக்கு நாள் மெருகேறும் என்று சொல்லுங்கள். சிந்தனையில் விதையுங்கள். நீங்கள் சிந்தனையில் எதை விதைக்கிறீர்களோ, எதற்கு அதையே தியானிக்கிறீர்களோ, அதையே நினைத்து நினைத்து உள்ளாக பேசி கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் தண்ணீர் ஊற்றுவது. ஜெபிக்கிறீர்களோ அதுதான் தண்ணீர் ஊற்றுவது. அப்படியே செய்யுங்கப்பா என்று கேட்கிறீர்கள் அல்லவா, அப்படியே நடக்கும். நீங்கள் கேட்பதற்கு முன்பாக உங்கள் சிந்தனையில் அதை விதைத்திருக்க வேண்டும். வார்த்தை எடுத்து விதைத்திருக்க வேண்டும். அவர் செய்கிறேன் என்று சொன்னதை எப்படி காலேபு கேட்டான்? 45 வருஷம் ஆயிடுச்சு, அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்குது. 40 வயதில் எப்படி யுத்தத்துக்கு போட, இன்னைக்கு என்னால் யுத்தத்துக்கு போக முடியும் என்று சொல்லுகிறான். வேறு மாற்று கருத்து இருக்கக்கூடாது நமக்கு. இதற்கு மேற்சாக உங்களது செயல் இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும். அதிகாலை தேவனை தேடுவதில் சுணங்கிக் கொள்ளக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சரீரத்தை பேணி காக்க வேண்டும். தேவ உறவில் நிலையாக இருக்க வேண்டும். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியது. செஞ்சால் பரவாயில்ல, சாய்ஸே கிடையாதுங்க. இது நான் ஒவ்வொரு செய்தியில் சொல்லி வருவதற்கு காரணம், எப்படியாவது நீங்கள் இதை பிடித்து கொள்ள மாட்டீர்களா என்று ஒரு அங்கலாப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, எதையே சிந்திக்கிறீர்களோ, எதையே தியானம் பண்ணுகிறீர்களோ, அதை வைத்து ஜெபிக்கிறீர்களோ அப்படியே நடக்கும். இதில் உங்களுக்கு கவனம் வேண்டும். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். இதை அசால்ட்டாக விட்டு விடாதீர்கள். விழிப்புணர்வும் ஜாக்கிரதையும் அவசியம். சிறந்ததை உயர்ந்ததை எண்ணுங்கள். ஏன் எண்ணக்கூடாது? உலகமும் குடிகளும் அவருடையது, பூமியின் நிறைவு அவருடையது, மனுஷனுடையது அல்ல.
எதிர்பார்ப்பது அப்படியே நடக்கும். நம்முடைய எண்ணத்திற்கு விரோதி கர்த்தர் அல்ல, அதன்படியே நடத்தி நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, உங்களது சிந்தையில் இருந்ததை உமது வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தீர். அவர் தேவன் நீர் என்ன மனதில் வைத்திருந்தீரோ, எதை தியானித்தீரோ அதை சொன்னீர், அது நடந்தது, நல்லது என்று கண்டீர். உயர்வானதை சிறப்பானதை நாங்கள் சிந்தையில் வைத்து அவைகள் உமது வார்த்தையின் துணை கொண்டு எதிர்காலத்தை படைப்போம். நீர் நிகழ்த்தி காட்டி எங்களோடு இருக்கிறீர் என்பதையும், எங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறீர் என்ப அந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை என்பதை நிகழ்த்தி காட்டும் ஐயா, உறுதிப்படுத்தும் ஐயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு நம் எண்ணமே தியானமே நம் வாழ்வை அமைத்து கொடுக்கிறது. ஆகையால் எண்ணம், அதாவது சிந்தனை, இதன் மீது மிகவும் கவனமாக இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.